கடவுளுக்கு நன்றி, அம்மா அப்பாவுக்கு நன்றி, என் பிரதருக்கு நன்றி, என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ டு மை லவ்லி சீஃப் கெஸ்ட் ஃபார் டுடே. அவங்கள பத்தி இன்னும் நிறைய பேசுறதுக்கு விஷயம் இருக்கு. பட் நான் பேசி நீங்க நிறைய பார்த்துருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நான் கம்மியா பேசி அவங்க பேசணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். முதல்ல ஐ வுட் லைக் டு இன்வைட் என்னோட இன்னொரு ஒரு மதர் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் 17 வயசு எனக்கு இருக்கும் பொழுது வெளிநாட்டுல இனி வரைக்கும் எங்க அம்மா அப்பா கூட தெரியாது ஒரு ஸ்விம்மிங் பூல்ல நான் ட்ரவுன் ஆன ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த ஃபியூ மொமெண்ட்ஸ் வந்து அவ்வளவுதான் 17 வருஷம் தான் நம்ம வாழ்க்கை போல இருக்குன்னு நினைக்கும் பொழுது என்ன அதுல இருந்து மீண்டு வந்து என் கண்ணை பார்த்து ஐயோ ஓகே ரம்யா ஐயோ ஃபைன் அப்படின்னு சொன்ன முதல் வாய்ஸ் வந்து சுஹாசினி மேம். அப்ப நான் மீடியால கூட கிடையாது. அப்பல இருந்து இருந்த அந்த டிராவல் இன்னி வரைக்கும் இன்னும் டீப்பா ஸ்ட்ராங்கா அந்த பாண்டேஜ் டைட்டா தான் இருக்கு. எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அவங்க எனக்கு இருப்பாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் மெமரிஸ் எல்லாத்துலயுமே சுஹாசினி மேம் போட்டிருந்தாங்க. அப்போ என் கூட அவங்க வந்து என்ன பத்திரமா பாத்துக்கணுங்கிறதுக்காக நாங்க 2 பேரும் ஒரே ரூம் ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்ல ஷேர் பண்ணோம். மேமோட நான் தங்கினேன். அந்த லெவலுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ். இப்ப கூட இந்த புக் லான்ச்க்கு மேம் நீங்க வர முடியுமா அப்படின்னு சொல்லும் போது can you please take me for granted why you being so formal to me அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. so I love her so much and அப்படியே ஒரு full circle இன்னைக்கு முடிகிற மாதிரி இருக்கு. சுஹாசினி மேம் வந்திருக்கு. I have so much to say but மேம் தான் வந்து என்னோட புக்கையும் என்டார்ஸ் பண்ணாங்க. இந்த புக்கோடைய ஸ்டாப் வெயிட்டிங்கோடைய ஃபர்ஸ்ட் கவர்ல வந்து அவங்களோட என்டார்ஸ்மெண்ட் தான் இருக்கு. அதுவும் ஒரு டெட்லைன் கொடுத்து நான் வந்து மேம் நீங்க ஒரு வாரத்துல படிச்சு எனக்காக ஒரு என்டார்ஸ்மெண்ட் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லும் போது அப்பவே இருந்த டைம் அவங்களுக்கு கண்ணில் ஒரு இன்ஃபெக்ஷன். அதை மீறி அந்த கண்ணு வலியோட எனக்காக படிச்சு ஒரு என்டார்ஸ்மெண்ட் எழுதி கொடுத்து இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? ஐ திங்க் ஐம் ட்ரூலி பிளெஸ்ட் இந்த மாதிரி குட் சோல்ஸ் என் கூட இருக்கிறதுக்கு லைஃப்ல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் அண்ட் ஐ இன்வைட் சுஹாசினி மேம் நவ் டு அட்ரஸ் தி கேதரிங். காலேஜ் படிக்கும் போது நிறைய இங்கே வருவோம். எங்கள் அப்பாவோட எங்கள் அக்காவோட எங்கள் சித்தப்பாவை கூட வந்திருக்கோம். இப்பெல்லாம் கொஞ்சம் அந்த மீடியா கொஞ்சம் சோஷியல் மீடியா பெருசானதுனால இந்த செல்ஃபின்ற ஒரு கேமரா வந்ததுனால புக் ஃபேருக்குலாம் வர முடியாமல் போச்சு. அதனால எங்களை மாதிரி இருக்கிறவங்க செல்ஃபியோட அந்த சிறையில மாட்டிக்கிட்டவங்களுக்கு வந்து நாங்களாம் ரொம்ப அன்லக்கின்னு நினைக்கிறேன். நீங்களாம் வந்து இந்த புக் ஃபேரை நல்லா உபயோகப்படுத்திக்கணும். எனக்கு ரம்யா சொல்லும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு மறந்து போன விஷயங்கள் எனக்கு ஞாபகப்படுத்துனாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில சகஜமா நடக்கிற விஷயங்கள். ஒரு மனிதன் ஒரு மனிதி இன்னொருத்தருக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம நடந்திருக்கோம், அவ்வளவுதானே தவிர இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு பேஜ் புரட்டிக்கிட்டே போனோம். இதை வந்து பெரிய ஹைலைட்டாலாம் சொல்லவே கூடாது ரம்யா, அப்படிதான் நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் ரம்யா. எனக்கு வந்து ஒரு 11 வயசு இருக்கும்போது எங்க அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏன்னா எனக்கு எண்ணி 2-3 ஃப்ரெண்ட்ஸ் தான் வீட்டுக்கு வருவாங்க. ஐயோ உனக்கு சிநேகிதிகளே இல்லையே, இப்படியே இருந்தா வாழ்க்கையில நீ எப்படி இருக்க போற, தனியா இருக்க போறவா, ரொம்ப கஷ்டப்பட போற அப்படின்னு என்ன பயமுறுத்திட்டே இருந்தாங்க. இன்னைக்கு எனக்கு வந்து என் வயசுலயும் சிநேகிதர்கள் இருக்காங்க, என்னை விட வயதானவர்களும் சிநேகிதர் இருக்காங்க. என்னுடைய மகள் வயசுல இருக்கிற ரம்யாவும் சிநேகிதியா இருக்கிறத பார்க்கும்போது எங்க அம்மாவோட கனவு நிறைவாயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். மனிதர்களை நம்ம வாழ்க்கையில அப்பப்ப அப்படி உதிர்த்துட்டு வரக்கூடாது. நம்ம வந்து இந்த அவசர யுகத்துல வந்து மனிதர்களை உதிர்த்துட்டே வரோம். அதோட நான் யார்கிட்டையும் அதிகமா பேச மாட்டேன், தனியா தான் இருப்பேன் அப்படிங்கிறத பெருமையாலாம் நினைக்காதீங்க. ஏன்னா நான் படிச்சிருக்கேன். அகைன் படிச்சது என்னன்னா, ஒரு பூகம்பம் அதாவது எர்த்குவேக் வரும்போது ஃபர்ஸ்ட் மாட்டிக்கிட்டு நிறைய அடிபடுறவங்க வந்து இன்ட்ரோவர்ட்ஸ், அது யார் கூடயும் பேசாம தனியா இருக்கிறவங்க தான். ஒரு பூகம்பத்துல கூட தனியா மாட்டிக்குவாங்க. எல்லாத்தையும் கலகலன்னு பேசுறவங்க ஃபர்ஸ்ட் வெளியில வந்து அவங்க தப்பிச்சுட்டு மற்றவங்களையும் தப்பிக்க வைப்பாங்க பண்றாங்க. அதனால இந்த உலகத்துல நம்ம எல்லாம் இருக்கோம், இங்க பூகம்பமும் இருக்கும் வெள்ளமும் இருக்கும். அப்ப நம்மளை காப்பாத்துறது நம்மளை சுத்தி இருக்கிற நம்முடைய சிநேகிதர்களும் நமக்கு தெரிந்தவர்கள் தான். அதனால இன்னைக்கு எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. இன்னைக்குல இருந்து அடுத்த வருஷத்துக்குள்ள புதுசா எனக்கு 10 ஃப்ரெண்டு வருவாங்க. அவங்க என்னோட வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு தான் ரம்யா. ரம்யா எல்லாம் வந்து ரொம்ப புத்திசாலி பெண், ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு பெண், டயத்தை வேஸ்ட் பண்ற பெண்ணே கிடையாது. அவங்க கூட பேசிட்டு இருந்தா ஏதாவது பாசிட்டிவா இல்ல ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் எப்பவுமே. நம்ம கரியர்ல நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு வருது வேற, நம்ம பர்சனல் வாழ்க்கையில நம்ம இருக்கிறது அதெல்லாம் வேற. எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரி ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிறது வந்து, அதாவது அவங்களோட ஒரு தனி பர்சனோட ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட எஃபர்ட்ங்கிறது வந்து புஸ்தகம் வழியாக எழுத்துக்கள் வழியாக தான் வரணும்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து ரம்யா இத்தனை நாள் சாதிச்சதெல்லாம் விட இப்போ எழுதி சாதிச்சிருக்கிறது தான் வந்து மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, எல்லாரும் அட்வைஸ் பண்றவங்க எல்லாம் கடந்து வந்து அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தனக்கு வந்து வரவே வராது. ஏன்னா நான் வந்து அப்படிப்பட்ட நல்லவன் வல்லவன் சொல்லிட்டு தான் புக் எல்லாம் எழுதுறாங்க இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்ல எல்லாம். பட் இவங்க எத்தனை தடவை ஃபெயில் ஆயிருக்காங்க, எத்தனை தடவை அது சரியா வரல அப்படிங்கறது எழுதும்போது அதை வாசிக்கிறவங்களுக்கு ஆஹா இது நம்மள மாதிரி இருக்கே, நம்மளை தாண்டி மேலே எங்க இருந்தோ வந்து நமக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இல்லையே, நமக்குள்ள ஒருத்தர் மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி தான் எனக்கு அவங்களோட புஸ்தகத்தை படிக்கும்போது தோணுச்சு. தமிழ்லயே நீங்க இதை எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா தமிழ்ல படிக்கிறவங்க எல்லாம் வெயிட்டை குறைக்க வேண்டாமா, இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சாதான் வெயிட்டை குறைக்கணுமா? ஸோ அதனால தமிழ்லயே நீங்க எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. முடிஞ்சா என்கிட்ட கொடுங்க, நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தரேன் உங்களுக்கு. தமிழ்ல படிக்கணும், தமிழ்ல எழுதணும். இங்கிலீஷும் ரொம்ப முக்கியம், ஏன்னா எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்றதுக்கு இங்கிலீஷும் வேணும். எல்லாரும் அதிகமா தமிழ்ல எழுதணும், படிக்கணும், வாசிக்கணும், தமிழ் புஸ்தகங்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. கார்த்தியை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். கார்த்திலாம் பெரிய ஸ்டார் தான், ஆனாலும் நல்ல ஒரு மனிதனா, ஒரு நல்ல வாலிபனா தான் எனக்கு அவரை தெரியும். ஏன்னா ஆப்பிள் டசன் ஃபால் ஃபார் ஃப்ரம் த செயின் சொல்லுவாங்க. அதனால சிவகுமார் சார் கிட்ட இருந்த நல்ல அந்த படிப்பு, அந்த பண்பு, மற்றவங்களை எங்களெல்லாம் வந்து உயர்த்தி விட்டுருக்காரு. எங்களுக்கெல்லாம் வந்து நடிப்பு சொல்லிக் கொடுப்பாரு, எப்படி இண்டஸ்ட்ரியில இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுப்பாரு. அவரோட நான் 2-3 படத்துல தான் நடிச்சிருக்கேன். ஆனா அவர் கூட நடிச்சதுனால தான் எனக்கு விருது கிடைச்சதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவான ஒரு பர்சன். ஸோ அவருடைய மகனான கார்த்தி வந்து இன்னும் பெரிய வேகத்துல மிகப்பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு காரணம் அவரோட உழைப்பு பிளஸ் அவருடைய நல்ல மனது. அகரம்ங்கிற ஃபவுண்டேஷன் அவரும் ஒரு அண்ணனும் சேர்ந்து நடத்துறாங்க. சமயம் எங்க எங்க ஹால்ல கூட, நான் ஃபவுண்டேஷன் ஹால்ல கூட நடக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன். எவ்வளோ சீரியஸா அவர் வந்து நிச்சயமா இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும், ஏதாவது ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. கார்த்தி மாதிரி நிறைய பேர் இருக்கணும். ஸ்டாரா கார்த்தி மாதிரி ஒரு 4-5 பேர் இருந்தா போதும். ஆனா கார்த்தி மாதிரி மனிதனா ஒரு 10,000-20,000 பேருக்கு லோன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ இந்த புத்தகத்தை வெளியிடுறதுல ரொம்ப 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 சந்தோஷம். இதை படிச்ச முதல் பர்சன் நானா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், நம்ம மனசுக்குள்ள இருந்து எழுதின ஒரு புத்தகம் மாதிரி இருக்கே தவிர நம்ம மூளையில இருந்து எழுதின மாதிரி இல்லை. உணர்ச்சி பூர்வமா கரெக்டா மற்றவங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலா உபயோகிக்கிற மாதிரி இந்த ஒரு புத்தகத்தை எழுதிருக்காங்க. எனக்கு கூட ஒரு காப்பி வேணும், நான் இன்னைக்கு வாங்கிக்கிறேன். நான் வந்து டிஜிட்டல் காப்பி தானே படித்தேன். சார் கையில வச்சு அந்த பேப்பரை தடவி கொஞ்சம் மோந்து பார்த்து அதை தள்ளி வச்சு கிட்ட வச்சு அணைச்சிக்கிட்டு அப்படி படிச்சாதான் புத்தகம். அது இல்லாம சும்மா கிண்டல் எப்படி எப்படி பண்ணா சரி வராது. அதனால எனக்கும் ஒரு 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 புக்கு நீங்க கொடுக்கணும். அதை வந்து நான் பணம் கொடுத்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ கார்த்தி பேசினதுக்கு அப்புறமா நான் அந்த புத்தகத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். இதே மாதிரி எல்லாரும் வாங்கணும்ங்கிறது என்னுடைய ஆசை. கல்யாணத்துக்கு அப்புறம் வெயிட் குறைக்கணும். நாங்கள் இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே வெயிட் நிறையா இருக்கு. அந்த வெயிட்டையும் குறைக்கிறதுக்கு உங்களுடைய புத்தகம் உதவும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ரம்யா, அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த பப்ளிஷர் அண்ட் டு த ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் விஜய் டிவியில் ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க என் கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்போ இருந்து உங்களுக்கு தெரியும், அடிக்கடி ஃபங்க்ஷன்ஸில் பார்ப்போம். பட் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம். அங்கிள் ரொம்ப நல்ல பழக்கம், பிரதர் நல்ல ஃப்ரெண்டு. அண்ட் ரம்யா வந்து மேம் சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக பண்ணிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாத ஒரு ஆள். இந்த புக்கை நான் என்ன படிக்கல, சாரி. ஆனால் என் ஒய்ஃப் படிச்சுட்டாங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள். இன்னைக்கு வந்து ஃபிட்னஸ்ங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. முதல்ல வந்து ஜிம்மு காசு கட்டுறதோட சரி, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகவே மாட்டோம். ஆனால் இன்னைக்கெல்லாம் வந்து ரெகுலராக ஜிம்முக்கு போகிறது, கான்ஸ்டன்ட்டாக நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னைக்கு ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சுங்கிறதுனால ஒர்க் அவுட்டுங்கிற விஷயம், ஃபிட்னஸ்ங்கிற விஷயம் இன்னைக்கு பெரிய பிஸ்னஸாக இருக்குது. எல்லாருமே பர்சனல் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, டயட்டிஷியன் வச்சுக்கிறாங்கன்னு ஒரு நாலேஜ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி நம்ம கிடைக்கிற நாலேஜ் வந்து வெளிநாட்டிலேருந்து வர நாலேஜாகவே தான் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற ஜீனுக்கு, நம்ம ஊரில் இருக்கிற பிளட் குரூப்ஸ்க்கு, நம்ம ஊரில் இருக்கிற ஃபுட்டு வச்சுட்டு நீங்கள் எப்படி ஃபிட்டாக இருக்க முடியும்? எங்கேயோ கிடைக்கிற ஒரு பொருளை வாங்கி நீங்கள் தினமும் சாப்பிட முடியாது. நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டை வச்சுட்டே நீங்கள் எவ்வளோ ஃபிட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான நாலேஜ். ஐ திங்க் ரம்யா கொண்டு வர மெயின் நாலேஜ் இந்த லோக்கல் நாலேஜ்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் வளர்ந்த பொண்ணு, நம்ம ஊர் சாப்பாடு, நம்ம ஊர் கல்ச்சரில் இருந்துட்டே ஹவு யூ கேன் பி ஃபிட் அப்படிங்கிற நாலேஜ் அவங்க எழுதுனது வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாரும் மாதிரி எல்லா விஷயங்களையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒன்று விடாமல் அத்தனையும் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் ஒவ்வொரு உடம்பும் வேற. எல்லா நல்ல ட்ரைனர்ஸ் சொல்ற விஷயம் அதுதான் சார்.
உங்க அண்ணாக்கு வர மாதிரி பாடி உங்களுக்கு வராது, அவர் பண்ற மாதிரி ஒர்க் அவுட்ஸ் நீங்க பண்ணா சரியா வராதுங்கும் போது எவ்ரி பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம ஒவ்வொருத்தரும் வேற அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் அந்த புக்கோட முக்கியமான சாராம்சமா நான் பார்க்கிறேன். தட் ஈச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம உடம்ப நாம புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்ப நாம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறது ரொம்ப முக்கியம். நான் தான் வந்து மைக்கேல் மன்ன காமராஜ்ல ஒரு டைலாக் மாதிரி இருக்கும். நாகேஷ் சார் சொல்லுவாரு, என் பொண்டாட்டி ஆசையா பார்த்தா போதும் சார் உடனே குழந்தை பிறந்துருந்துருவாங்க. அது மாதிரி நம்ம எல்லாம் சாப்பாடை பார்த்தாலே வெயிட் போடுற டைப். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி வந்து அவங்க பாஸ் பண்ண மென்டல் அண்ட் பிசிக்கல் ட்ராமா, அது வெயிட் ஓவரா இருக்கவங்க போது சின்ன வயசுல கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பாக்குறவங்களும் அதுதான் சொல்லுவாங்க. ஸோ அதை தாண்டி வர்றது, அதுக்கப்புறம் பர்சனல் லைஃப்ல அவங்க சந்திச்ச விஷயங்களை ஓரமா வச்சுட்டு திரும்பவும் ஒரு ஜேர்னியை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டா நான் இப்ப பாக்குற ரம்யா வேற ரம்யா. அந்த ஒரு 5 இயர்ஸ்ல வந்து ஒரு அயன் லேடின்னு சொல்ற மாதிரி வெயிட் லிஃப்டிங் எவ்வளவு முக்கியம், வாக்கிங் போனா போதும்னு நம்ம நினைக்கிறோம். வாக்கிங் மட்டும் பத்தாது, வெயிட் லிஃப்டிங் வந்து முக்கியமா விமென்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம். என்னோட ட்ரைனர் சொல்றது, அம்மாவெல்லாம் கொஞ்சமாவது வந்து அந்த வெயிட் ஒர்க் அவுட்ஸ் பண்ண சொல்லுங்க, சின்ன வெயிட் வச்சுட்டு அது ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் வந்து லைஃப் லாங் வீல் சேர் இல்லாம வாழ முடியுங்கிறது அவசியமா இருக்கு. ஸோ அப்படி நிறைய லோக்கல் நாலேஜை இந்த புக்ல பதிவு பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அண்ட் இன்னைக்கு நான் வந்து we are always working wondering about மத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசுறாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கிறதுனால நம்ம நிறைய வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம உள்ள போயிடும். அப்படி உள்ள போகாம எப்படி இருக்கிறதுங்கிறது நான் ரம்யா பார்த்து நான் தெரிஞ்சுக்க முடியும். நீங்க அவங்களுடைய போஸ்ட்ஸும் அவங்க ஷேர் பண்ற விஷயங்களும் நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன், அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு. பாசிட்டிவாவே இருக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. மத்தவங்க நம்ம இதை பத்தி என்ன சொல்றாங்கிறத தள்ளி வச்சுட்டு நாம என்ன கான்ட்ரிபியூட் பண்றோம், நாம என்ன பாஸ் ஆன் பண்ண முடியுங்கிறத ரொம்ப ப்ராப்பரா பண்ணதுக்கே வாழ்த்துக்கள் சொல்லணும். அண்ட் ஒரு புக் எழுதி முடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மேம் சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி புக் ஃபேர் பக்கம் வந்ததே இல்லை. மணி சார் திட்டி தான் நானே புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். புக்கு சைஸை பார்த்து பயந்து ஓடுறாரு நாங்கெல்லாம். அதனால வந்து மணி சார் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் படிக்க சொல்லி 3 பேஜ்ல ஒரு கதை படிச்சிடலாம்னு சொல்லி தைரியம் கொடுத்து படிக்க வச்சாரு. அப்பதான் நான் வந்து புக் ஃபேர் பக்கம் வர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சது. ஸோ மறுபடியும் மேம்க்கும் சாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன், இந்த புக்குங்கிற கல்ச்சர் நான் கொண்டு வந்தது. ஏன்னா இப்போ ரம்யாவோட ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் லைஃப் அவங்க ஒரு புக்கா கொடுத்துறாங்க. ஸோ நீங்க அதை எதுவுமே நீங்க கடந்து வர தேவையில்லை. ஒரு 1 வீக் டைம் ஸ்பெண்ட் பண்ணா அதை படிச்சு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ்ல இருக்கிற ஒரு புக். அப்படிங்கும்போது ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் ரம்யா, அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐம் சோ ஹாப்பி டு பி ஹியர், அண்ட் தேங்க் யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க் யூ.